ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷெரல் ஃபார் ஷெரல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆனியன் கட்லெட். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சுலபமாகவும் நம்ம பண்ணிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 2 பெரிய வெங்காயம், அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அது கூட ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். அண்ட் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, திருகி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் ரா மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஓமம். இந்த ஓமம் வந்து டைஜஷனுக்கு நல்லது, அதனால் அதையும் அப்படியே போட்டுறாமல் 2 கையிலும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா வரும். இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கப் அரிசி மாவு. நம்ம இடியாப்பத்துக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ரெடிமேட் அரிசி மாவு இருந்தாலும் சரி, நீங்கள் அரைச்சதாக இருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உங்களால் பெசற முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு 1/4 டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்படி கையில் ஒட்டாத அளவுக்கு இப்படி ஒரு பால் ஷேப்பில் வரணும், கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கையில் 2 கையிலும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதை ஒரு உருண்டையாக எடுத்து, ஒரு பால் சைஸ் எடுத்து அதை நம்ம கையில் வடைக்கு தட்டுற மாதிரி தான் தட்டணும். ஆனால் கட்லெட் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி தட்டி அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. உங்களோட ஷேப் தான், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பண்ணுறவங்கள்ட்ட மோல்டு இருந்ததுன்னா எல்லா ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக நான் இன்றைக்கி ரவுண்டாக தேய்ச்சிருக்கேன். இது பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எந்த ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த ஆயில், இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நவ் திஸ் இஸ் ரெடி. ஆயில் சூடான உடனே ஒரு அந்த கட்லெட்டாக எடுத்து அப்படியே ஆயில் சூடான உடனே ஆட் பண்ணிக்கோங்க. நவ் அழகாக சூடாயிடுச்சு. இப்போ வச்சாச்சு. இதை என்ன பண்ணணுன்னா, அது ஒரு 1 மினிட், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பரட்டி போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் டீப்பாக ஃப்ரை ஆகிடக்கூடாது, கரெக்டாக குக் ஆகி வரணும். அதனால் அப்படி பரட்டி போட்டுக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் கரெக்டாக பரட்டிடுங்க. எண்ணெயில் செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்யுங்க, கையிலலாம் படாமல் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸில் கையை காலை எதுவும் ஆக்கிக்காதீங்க. அண்ட் நவ் பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்து ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாத்தையும், அந்த டிஷ்யூ பேப்பரில் இதை வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அது எடுத்துரும். ஏன்னா கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்க வேண்டாம்னா அந்த டிஷ்யூவில் வச்சிங்கனாலே வந்துடும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை சாஸோட டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஷெரல் சேயிங் டாடா பை பை, see you. நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.